ஹலோ எவ்ரிஒன், நான் உங்கள் சூர்யா. வெல்கம் டு ஆதிஸ் ஆன்லைன் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எத்தனை கொஷின் நமக்கு கிரேஸ் மார்க் கன்ஃபார்மாக வரும், எத்தனை கொஷினுக்கு நம்ம வித் ப்ரூஃபோட நம்மளால் என்ன பண்ண முடியும், அப்பீல் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு கட் ஆஃப் என்ன ரேஞ்ச் இருக்கும், சேஃப் ஜோன்னா என்ன, ஒரு 140 to 150க்குள்ள ரேஞ்சில் இருக்கவங்க என்ன பண்ணலாம், 140க்கு கீழே இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதை யாரும் பார்க்கல அப்படின்னாக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, அதை ஒரு தடவை பார்த்துருங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ சேஃப் ஜோனில் இருக்கவங்க என்ன பண்ணலாம், சேஃப் ஜோனுக்கு உள்ளே இருக்கிறவங்க, அதாவது 140 to 150 ரேஞ்சில் இருக்கவங்க ஃபஸ்ட்டு எதை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம அதில் சொல்லியிருக்கோம். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் வாங்க நம்ம என்னென்ன விஷயங்கள்னா, நமக்கு எக்ஸாக்டாக என்ன ப்ரூஃப் இருக்குது, அதை வச்சு நம்மளால் எப்படி கிளைம் பண்ண முடியும், ஏன்னா நம்ம அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க, இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இன்ஸ்டியூட்டோட நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, என்னது தமிழில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் கிளைம் பண்ணலாம், ஜிஎஸ்ல இருக்குது, அதில் கிளைம் பண்ணலாம், 10 கொஷின் 15 கொஷின் அப்படின்ற விஷயம்லாம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ப்ரூஃப் ரெடி ஆகலை. ஏன்னா இப்போதைக்கு என்னது நம்மளால, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 22 பார்த்தோம்னா, கவனிங்க. ஸோ கொஷின் நம்பர் 22, ஸோ கொஸ்டின் நம்பர் 22 பார்த்தோம்னா இளஞ்சின்னு இருக்கு. கரெக்டா? ஸோ கொஸ்டின் நம்பர் 22ல நமக்கு இளஞ்சின்னு இருக்கு. இது என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்க கவனிங்க. இளஞ்சின்ற சொல் நம்மளால 9th புக்ல, ஓகேங்களா, 9th புக்ல நம்மளால பார்க்க முடியும். நீர்நிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்ல பார்க்க முடியும். தமிழ் புக்ல, ஓகேங்களா, 9th ஸ்கூல் புக்கு தமிழ் புக்ல நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த நீர்நிலைகள் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்கும். அந்த பாக்ஸ் கண்டென்ட்ல இளஞ்சின்ற விஷயத்த நம்மளால பார்க்க முடியும். பட் இதுல என்ன சொல்றான் அப்படின்னா, இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல்லென்று கண்டறிக அப்படின்னு சொல்றதுனால இந்த இடத்துல அவன் எதை மீன் பண்றான் அப்படின்னா, ஆர்ஜின் எது, இந்த இளஞ்சின்ற சொல் எதுல இருந்து வந்துச்சு, எந்த மொழியில இருந்து நமக்கு தோன்றுச்சு அப்படின்னு கேட்கிறான். ஸோ இளஞ்சிங்கிற நம்ம தமிழ்ல யூஸ் பண்றோம், ஆனா தமிழோட ஒரிஜினல் மொழி, அதாவது அது உருவானது தமிழ் மொழியில இருந்து தான் உருவாச்சா அப்படின்றது நம்மளால தேடி எடுக்க முடியல. ஓகேங்களா? இப்போதைக்கு அது ப்ராசஸ்ல இருக்கு. ஸோ அது கிடைச்சதுன்னா நம்ம ஃபர்தரா அடுத்த வீடியோல நம்ம அப்டேட் பண்ணுவோம். சொல்ற புரியுதுங்களா? எக்ஸாம்பிள் புரியுதுங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் 24th கொஸ்டின் பாருங்களேன். 24th இன்னும் கொஞ்சம் பாருங்களேன். தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இதுல பொத்தான்கிறது தமிழ் சொல் தான், பிண்டம்ங்கிறதும் தமிழ் சொல்லுன்னு கொடுத்துருக்கான். அவன் ஆன்சர் கீழே பிண்டம்னு கொடுத்துருக்கான், ஆனா பொத்தான்கிறதும் 100% தமிழ் சொல் தான். ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு இந்த பொத்தான்கிறது வேற்று மொழியிலிருந்து வந்து தமிழ்ல வழங்கக்கூடிய சொல்லா, இல்ல தமிழ்லயே இருக்கக்கூடிய சொல்லா அப்படிங்கிறது நம்மளால ப்ரூஃப் என்ன பண்ண முடியல, அவ்வளோ ஈஸியா எடுக்க முடியல. இதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். சொல்றது புரியுதுங்களா? அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 67 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 67 போறப்போ கவனிங்களேன். கொஸ்டின் நம்பர் 67 பாருங்களேன். கொஸ்டின் நம்பர் 67 பாக்குறப்போ இதுல பாருங்க, இந்த கடற்கரை சாலை அப்படின்லாம் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ இதுல இந்த கடற்கரை சாலை நமக்கு இது ஆப்ஷன் அவன் கொடுத்துருக்க ஆன்சர் படி ஆன்சர்ஸ் கரெக்ட் தான். பட் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 7ஆம் வேற்றுமை தொகைன்னு மட்டும்தான் நிப்பாட்டிருக்கணும். ஆனா 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை இந்த இது இங்க வந்திருக்கணும் செகண்ட் இதுக்கு. ஓகேங்களா? பட் மேலே கொடுத்துட்டான். இதை நம்மளால கிளைம் பண்ணலாம், பட் ஆனா எக்ஸாக்டா நம்மளால ப்ரூஃப் எடுக்க முடியல. ஓகேங்களா? சொல்றது புரியுதுங்களா? ஸோ இதனால நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. என்னடா இது 7ஆம் வேற்றுமை தொகைன்னு கொடுத்துட்டு திருப்பி 3ஆம் வேற்றுமை உருபும்னு கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி தப்பா போட்டுறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஆனா என்ன பண்ண முடியல, இதுக்கு நமக்கு எக்ஸாக்டா ப்ரூஃப் எடுத்து நம்மளால டக்குன்னு அவங்க கிட்ட நிப்பாட்ட முடியல. ஸோ இந்த மாதிரி நம்மளால ஒரு என்னது நம்ம லைவா ஒரு டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்றோம். ஓகேங்களா? ப்ரூஃப் எடுக்கிற விஷயங்கள்ல. சொல்றது புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி மற்ற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கூட இருக்கு. என்னது? 67th கொஸ்டின். ஓகே, 67 தான் பார்த்தோம். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 133 கொஸ்டின் பார்த்தோம்னா எடுத்துருவோமா? பாருங்க 133. ஸோ 133 தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ஸோ 133ங்கிறப்போ என்ன சொல்லியிருக்காங்க, திருக்குறளில் யாருடைய கடமைகள் மறைமுகமாக கற்பிக்கப்படுகின்றன அப்படின்னு கொடுக்குறாங்க.
நம்ம என்னதான் நம்ம குடிமக்கள் இல்ல அரசர் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நமக்கு என்னது ப்ரூஃப் நம்மளால எக்ஸாக்டா எடுக்க முடியல, டக்குன்னு அவ்வளோ ஈஸியா இல்லை. திருக்குறள்னா இது ஒரு அந்த என்னது வரக்கூடிய அறம் அதிகாரத்துல வரக்கூடிய அறம் பொருள் இன்பம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வரக்கூடியதுல அந்த பொருள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசர் குடிமக்கள் இவங்க வரக்கூடிய எல்லா திருக்குறளும் நம்ம அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நம்மளால ப்ரூஃப் அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியல, ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்னது, நெக்ஸ்ட் நமக்கு இதுக்கெல்லாம் எக்ஸாக்டா குறளோட நம்மளால மேட்ச் பண்ணி சொன்னோம்னா மட்டும்தான் நம்மளால கிளைம் பண்ண முடியும். ஆமா தானே? சும்மா நம்மளால ஏதாவது ஒரு குறள் எடுத்தும் நம்மளால கிளைம் பண்ணிட முடியாது. ஆமா தானே? ஸோ அடுத்து பாருங்க, அடுத்து என்னது, ஸோ இப்படியெல்லாம் நமக்கு நம்மளால என்ன பண்ணுறோம், நம்ம லைவா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்றோம். எப்போ நம்ம வந்து ப்ரூஃப் எடுக்கல. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாக்டா எவ்வளோ கொஸ்டின் தான் சார் நம்ம கிளியர் ஆகும், எக்ஸாக்டா நம்ம எவ்வளோ கொஸ்டின் தான் கிரேஸ் மார்க் வாங்கலாம் அப்படின்னா, ஸோ அதுக்கு இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 106. ஸோ கொஸ்டின் நம்பர் 106 பாருங்க. கொஸ்டின் நம்பர் என்ன பண்ணிடலாம், 106 பார்த்துடலாம். 106. Question number 106. ஸோ கொஸ்டின் நம்பர் 106 பாருங்க என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு. கொஸ்டின் நம்பர் 106. ஸோ இதில் பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரியானவைன்னு சொல்லி கேட்டிருக்கான். இதில் என்ன விஷயம் அப்படின்னாக்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரியானவை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நமக்கு சதகர்ணி என்னது சதவாகன மன்னர்களின் முதல் அரசர் மற்றும் முதல் சக்தி வாய்ந்த சதவாகன ஆட்சியாளர் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ என்னது அது நமக்கு என்னது அது என்ன விஷயம், அது வந்து நமக்கு முதல் அரசர் கிடையாது. ஸோ அதனால நமக்கு அது தவறான கூற்று தான். ஆமா தானே? அடுத்து பாருங்க, அவரோட சாதனைகள் மானாக்காட் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ இந்த மானாக்காட் கிடையாது, இது மானாக்காட் கிடையாது, நனிக்காட்டுன்னு வரும். ஓகேங்களா? ஸோ நனிக்காட் கல்வெட்டுல தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ மானாக்காட் கல்வெட்டில் குறிப்பிடப்படவில்லைன்னா இந்த ஆப்ஷன் கரெக்ட் தான். ஓகேங்களா? சொல்றது புரியுதுங்களா? இந்த சென்டென்ஸ் கரெக்ட் தான். இது குறிப்பிட்டிருக்கிறது நனிக்காட் கல்வெட்டுல, நனிக்காட் கல்வெட்டுல இருக்கு, நனிக்காட் கல்வெட்டுல இருக்கு. ஸோ நனிக்காட் கல்வெட்டுல தான் இவரோட சாதனைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு, அவங்களோட சாதனைகள் எல்லாத்தையுமே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா அவன் மானாக்காட் கல்வெட்டில் குறிப்பிடப்படவில்லைன்னு சொல்றதுனால இந்த விஷயங்கள் கரெக்ட் தான். ஸோ இந்த இது நம்மளால என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியும். அடுத்து இந்த சாஞ்சி ஸ்தூபியினுடைய நுழைவாயில்கள் ஒன்று, அவனே 3வது சென்டென்ஸ் கரெக்டாக தான் கொடுத்துருக்கான். கரெக்ட் தானே? ஸோ இந்த 2 and 3 இது ரெண்டுமே ஆன்சரா வரும். ஸோ அப்போ அதுக்கு என்னன்னா ஆன்சர் வந்து நம்ம கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பியா தான் இருக்கு. நம்மளால ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கொடுக்க முடியும், ஆன்சர் ஆப்ஷன் ஏன்னு கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கான ப்ரூஃப் எங்கே சார், நம்ம ப்ரூஃபான எங்கே சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ரூஃப் நான் உங்களுக்கு நிப்பாட்டிருக்கேன். 106th கொஸ்டின். ஸோ பாருங்க, நம்மளால 11th ஸ்கூல் புக் சொல்றது புரியுதுங்களா, தமிழ்நாடு அரசோட நம்ம 11th ஸ்கூல் புக் ஹிஸ்ட்ரி புக் நம்ம பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும். 11th ஸ்கூல் புக்ல நமக்கு பாருங்க சதவாகனர் காலத்தினுடைய முக்கியத்துவம் அதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னது, ஸோ அவங்களோட விஷயங்கள் அவங்களோட முக்கியத்துவத்தெல்லாம் எது குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நனிக்காட் கல்வெட்டு தான் குறிப்பிடுது. எது குறிப்பிடுது, நனிக்காட் கல்வெட்டு தான் குறிப்பிடுது. சொல்றது புரியுதுங்களா? ஸோ நல்லா கவனிங்க. இது நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணது நான் ஸ்கிரீன்ஷாட்ல இருந்து ரெடி பண்ணியிருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அப்ளை பண்றவங்க நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்ல இருந்து கொஸ்டின் நம்பரும் நான் என்ன பண்ணியிருக்கேன் சைட்ல இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சைட்ல இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க நீட்டா என்ன பண்ணிக்கோங்க, நான் கொடுத்துருக்க ஸ்கிரீன்ஷாட்ல இருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் அந்த கொஸ்டின் யாரெல்லாம் இது பண்ணிருக்கீங்களோ அதை மட்டும் கரெக்டா நீட்டா கிராப் பண்ணி உள்ள நீங்க பிடிஎஃப்ல வச்சோ இல்ல நார்மலா இதில் வச்சோ அட்டாச் பண்ணிக்கலாம். சொல்றது புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ 106th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் என்னது, கொஸ்டின் நம்பர் 184. 184 பார்த்துடலாமா? 184 பாருங்க, கொஸ்டின் நம்பர் 184. கொஸ்டின் நம்பர் 184 பாருங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 184 என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் கொஸ்டின் நம்பர் 184. இப்போ இதுல பாருங்களேன், கொஸ்டின் நம்பர் 184 என்ன கொடுத்துருக்காங்க, சரியான கூற்றினை கண்டறிக, சரியான கூற்றினை கண்டறிகன்னு சொல்லி கொடுத்துருக்கான். நல்லா கவனிங்க, கொஸ்டின் நம்பர் 184ல சரியான கூற்று திருக்குறளை கொடுத்துருக்கான். திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிதர்னு கொடுத்துருக்கான். திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் யாரு, பிடி ஜெயின். கரெக்ட் தானே? பிடி ஜெயின் நீங்க நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க. ஓகேவா? பிடி ஜெயின். ஓகேவா? இவர் தான் மொழிபெயர்த்திருப்பாரு. அப்பா தீட்சிதர் வடமொழியில தான் மொழிபெயர்த்திருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தப்பு. திருக்குறளை ஜெர்மனியில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னு சொல்லி ஏரியல்னு கொடுத்துருக்கான், இதுவும் தப்பு, கிரவுல் தான் வரும். ஆமா தானே? ஸோ இது பிரச்சனை இல்லை, ரெண்டாவது கன்ஃபார்ம் தப்புன்னு சொல்லிடலாம். பட் ஃபர்ஸ்ட் ஒன்றும் தப்பு தான். அடுத்து பாருங்க, திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது, இது கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்குறப்போ நமக்கு 1, 2 அதே மாதிரி 4 நட்பியல் 13 அதிகாரங்களை கொண்டுள்ளது, இதுவும் தப்பு தான். ஓகேங்களா? ஸோ இப்போ 1, 2, 4 1, 2, 4 தப்பு,
3 மட்டும் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு ஆப்ஷன் எங்கேயுமே இல்லை. ஓகேங்களா சார்? இதுக்கான ப்ரூஃப் நம்ம கிட்ட இருக்கா சார் அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. கவனிங்க. ஸோ இதையும் நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியும். கவனிங்க. இது நமக்கு என்ன ப்ரூஃபா கொடுத்துருக்கோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் என்ன சொல்லியிருந்தோம்? 184 அப்படிதானே? ஸோ கொஸ்டின் நம்பர் 184 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 184 கவனிங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட, தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸோட நம்மளோட என்ன பண்ணியிருக்கோம், அவங்களோட மெட்டீரியலே கொடுத்துருக்கோம் ப்ரூஃபா. ஸோ அதில் பாருங்க திருக்குறள் பற்றின விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த இதில் பாருங்க எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, இங்கே திருக்குறள் மொழிபெயர்ப்புன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, திருக்குறளை மொழிபெயர்த்தவங்கள லத்தீன் வீரமாமுனிவர், ஓகே பிரச்சனை இல்லை. ஜெர்மன் கிரவுல், அதில் ஜெர்மன் ஏரியல் தான். ஸோ தப்பு தான், கரெக்ட் தானே? அடுத்து பாருங்க ஆங்கிலத்தில் ஜியு போப்பு, வாவே சோயர் மற்றும் ராஜாஜி. அடுத்து பாருங்க பிரெஞ்சுனா ஏரியல், ஓகே இதெல்லாம் ஓகே. பட் வடமொழியில அப்பா தீட்சிதர், இந்தியில தான் என்னது பிடி ஜெயின் வரணும். ஸோ இதை அவங்க தப்பா கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்ல. ஸோ அதுக்கு ஆப்ஷன் கரெக்டா இல்லை. ஸோ நான் அதையும் நம்ம என்ன பண்ணலாம், கிரேஸ் மார்க்கா கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 169. கொஸ்டின் நம்பர் 169 பார்த்துடலாமா? கொஸ்டின் நம்பர் 169 பாருங்க. Question number 169 என்ன கொடுத்துருக்காங்க, consider the statement of on the National Cooperative Development Corporation NCDC ஓட கொடுத்துருக்காங்க. ஸோ கவனிங்க, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இது ஒரு சட்டப்பூர்வ கழகம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ் இது கரெக்ட் தான், ஆமா தானே? இது ஒரு சட்டப்பூர்வமான கழகம் தான், இது மாற்றம் இல்லை. ஸோ 1 கரெக்டு. அதே மாதிரி பாருங்க இட் இஸ் an autonomous organization, இதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? இதுக்கான ப்ரூஃப் நமக்கு அஃபீஷியல் வெப்சைட்லேயே நம்மளால எடுத்துக்க முடியும். அடுத்து பாருங்க தேர்ட் ஒன், now it is a பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? சொல்றது புரியுதுங்களா? அடுத்து பாருங்க ஆப்ரேட்டிங் அண்டர் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் இருக்கு. ஸோ இது தவறு. ஓகேங்களா? ஸோ தனியான டிபார்ட்மெண்ட் இருக்கு, கோஆபரேட்டிவ் தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஆமா தானே? ஸோ இப்போ இதை பாருங்க, இப்போ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டுங்கிறதுக்கு நமக்கு அஃபீஷியல் வெப்சைட்டோட ப்ரூஃபே இருக்கு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 169 கரெக்டா? கொஸ்டின் நம்பர் 169 எங்க இருக்கு? கொஸ்டின் நம்பர் 128 இது. ஸோ 169 ஆமாம் தானே? கொஸ்டின் நம்பர் 169, எஸ் கொஸ்டின் நம்பர் 169 பாருங்க. என்சிடிசியோட அஃபிஷியல் வெப்சைட் இது. ஸோ நீங்கள் அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்க முடியும், என்சிடிசிங்கிறது நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். என்சிடிசி இஸ் அன் அபெக்ஸ் லெவல் ஸ்டாச்சுரரி அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதை வச்சு உங்களால் அந்த கொஸ்டினை கிளைம் பண்ணிக்க முடியும். சொல்றது புரியுதுங்களா? ஓகேவா? சொல்றது புரியுதுங்களா? எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 188 பார்த்துடலாமா? கொஸ்டின் நம்பர் 188 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 188 ஓகேவா? ஸோ கவனிங்க, இதுக்கு தருமபுரி தொப்பூர்னு கொடுத்துருக்காங்க கரெக்டுங்களா? ஸோ தருமபுரி சரியான தமிழகத்துல சங்ககால காசுகள் கிடைத்த இடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். நல்லா கவனிங்க, சங்ககால காசுகள் கிடைத்த இடங்களை பொறுத்த வரைக்கும் தர்மபுரி தொப்பூருங்கிறது கரெக்ட். சேலம் கன்னியன் குட்டை அப்படிங்கிறது நமக்கு என்னது, சேலம் கன்னியன் குட்டைங்கிறது நமக்கு கரெக்ட். ஓகேவா? ஸோ ஈரோடுங்கிறது முக்கொம்பு கிடையாது, திருச்சிங்கிறது வெம்பாவூர் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா திருச்சியில வந்து வரக்கூடியது முக்கொம்பு வரும், ஈரோட்ல அதே மாதிரி இந்த வெம்பாவூருங்கிறது நமக்கு என்னதுல வரும், பெரம்பலூர்ல வரக்கூடியது. சொல்றது புரியுதுங்களா? சார் அப்ப நம்ம இதுக்கு எப்படி சார் நம்ம வந்து ப்ரூஃப் நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதோட அஃபிஷியல் மேப் எடுத்து நிப்பாட்டலாம். ஏன்னா மற்றபடி ஒரு நமக்கு கிளியரான ஒரு ப்ரூஃப் இல்லை, நமக்கு அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கக்கூடிய மேப் அதை வச்சு நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ இது உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். இதை ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. கவனிங்க, நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதே மாதிரி கவனிங்களேன். ஸோ பாருங்க பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் மேப் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டீங்கனாலே என்ன பண்ணிக்கலாம், ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் பெரம்பலூர் ரெவன்யூவோட மேப்னு சொல்லி போட்டீங்களே உங்களுக்கு இந்த மேப் வரும். இதுல பாருங்க பர்டிகுலர் இடத்துல இந்த இடத்துல நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா வெண்பா ஊர்னு இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? வெண்பா ஊர்னு சொல்லி இருக்கும். ஸோ இது பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டோடது. ஸோ அதுல என்ன பண்ணிக்கலாம், நம்மளால வெம்பா ஊர் எடுத்துக்க முடியும். சொல்றது புரியுங்களா? நான் ரவுண்ட் பண்ண ஏரியால இருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? சொல்றது புரியுதா? எந்த இடத்துல இருக்கு கவனிங்க, நான் கொஞ்சம் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். அந்த இடத்த என்ன பண்ணிக்கோங்க, நீங்க ப்ரூஃபா இதை டவுன்லோட் பண்ணி அதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு நல்ல இமேஜ்ல பாருங்களேன், இந்த இடத்துல இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? ஸோ இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் தருமபுரிக்கும். சார் தருமபுரிக்கு என்ன சார் பண்றது, தருமபுரியில வெண்பாவூருங்க நமக்கு இப்போ எங்க இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, பெரம்பலூர் தெரிஞ்சிச்சா? அடுத்து பாருங்க தருமபுரியில தொப்பூருங்கிறது எங்க இருக்கு சார் அப்படின்னா இது தருமபுரியோட டிஸ்ட்ரிக்ட் மேப். கவனிங்க, தருமபுரியோட டிஸ்ட்ரிக்ட் மேப். தருமபுரியோட டிஸ்ட்ரிக்ட் மேப்ல பாருங்க தொப்பூருங்கிறது தருமபுரியில தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இங்க இருக்கு பாருங்க.
இந்த இடத்துல இருக்கு தொப்பூருங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், ப்ரூஃபா வச்சுக்க முடியும். அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, கவனிங்க, தர்மபுரிங்கிறது தொப்பூருங்கிறது நமக்கு ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா? சேலம் கன்னியன்குட்டைங்கிறது கரெக்ட். ஈரோடுங்கிறது முக்கொம்பு கண்டிப்பா வராது, ஏன்னா முக்கொம்புங்கிறது திருச்சியில இருக்கு. அதே மாதிரி இந்த வெண்பாவம் வந்து பெரம்பலூர் இருக்கு. அப்போ கண்டிப்பா 3-4 கண்டிப்பா தப்புனா 1-2 தான் ஆப்வியஸா வந்தாகணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சொல்றது புரியுதுங்களா? ஓகேவா? கிளியரா? எஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பண்ணோம்? கொஸ்டின் நம்பர் இது எத்தனை பார்த்தோம்? 188 பார்த்தோம். ஆமா தானே? அடுத்து 128. கொஸ்டின் நம்பர் 128 பாருங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 128 பார்த்துடலாமா? கொஸ்டின் நம்பர் 128. ஸோ கொஸ்டின் நம்பர் 128 பார்க்கல, இந்த எம்எஸ்எம்இ கொஸ்டின் இதுல பாருங்க என்ன கொடுத்துருக்கான். ஸோ அவனோட எம்எஸ்எம்இ அஃபிஷியல் பாலிசி நோட்லேயுமே நமக்கு தெளிவாக அந்த ஆன்சர் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியும். தமிழ்நாடு ரேங்க்ஸ் தேர்டுன்னு கொடுத்துருக்கான். தேர்டு கிடையாது, செகண்டு. ஓகேவா? செகண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. ரெண்டாவது பாருங்க, 30% ஆஃப் ஸ்டேட் என்டர்பிரினர்ஷிப் ஃபார் ஆர் உமன் கொடுத்துருக்கான். இது கிடையாது, 30% கிடையாது, 26% தான். 26% தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, கோயம்புத்தூர் ஹாஸ் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் எம்எஸ்எம்இன்னு கொடுத்துருக்கான். இது கோயம்புத்தூர் கிடையாது, சென்னைன்னு வரணும். ஸோ இப்போ இது ஆப்வியஸா தேர்ட் ஒன் தப்பு தான். ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு, எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு தான். அவன் கேட்டிருக்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? ட்ரூன்னு கேட்டிருக்கான். ஸோ நன் ஆஃப் தி அபோ தான் வரணும் கொஸ்டின்ல, ஆப்ஷன்லேயே இல்லை. ஸோ இது கண்டிப்பா இதுவும் கிரேஸ் மார்க் தான் கொடுத்தாகணும். இதுக்கான ப்ரூஃப் பாருங்க, இதுக்கான ப்ரூஃப் இங்கே இருக்கு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 128 கரெக்டா? கொஸ்டின் நம்பர் 128 கவனிங்க. ஸோ பாருங்க, தமிழ்நாடு கவர்மெண்டோடது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் டிபார்ட்மெண்டோடது பாலிசி நோட் 2024-2025 கரெக்ட் தானே? ஸோ இதுல பாருங்க இருக்கு பாருங்க, பேஜ் நம்பர் 2லயே இருக்கு பாருங்க. என்னது இங்க கொடுத்துருக்கான் பாருங்க, பேஜ் நம்பர் 2ல இங்க என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. ஸோ வித் 20 என்ன சொல்லியிருக்கான்? உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு இஸ் த செகண்ட் இன் த கண்ட்ரி இன் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கானா. அண்ட் 26% ஆஃப் தமிழ்நாடு என்டர்பிரினர்ஷிப் ஆர் உமன் அப்படின்னு கொடுத்துருக்கானா. ஸோ இந்த விஷயங்களை வச்சு நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம்? ஸோ கொஸ்டின் நம்பர் என்னென்ன கிரேஸ் மார்க் சொல்லியிருக்கோம் கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 184 1, 169 1, 106 1, 188 1, 128 1. இந்த 5 கொஸ்டினுக்கு நம்மளால 100% நம்மளால ஷியோரா கிளைம் பண்ண முடியும். சார் மற்ற கொஸ்டினுக்குலாம் சார் அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியல, இன்னும் ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுறோம்? அப்டேட் பண்ணுறோம். சார் 183 கொஸ்டினுக்கு அந்த என்னது 183 கொஸ்டின் நம்பர் 183 கேட்டிருந்தாங்க. கவனிங்க, 183 கொஸ்டின் நம்பர் 183 சொல்லி பாக்குறப்ப நல்லா கவனிங்க. சார் இதுக்கு வந்து ஜி ஓப் எழுதியிருக்காரே சார், இந்த என்னது ஜி ஓப் என்ன புக் எழுதியிருக்காரு? ஜி ஓப் வந்து த சாக்ரட் குரல் அப்படின்னு சொல்லிட்டு 1886ல ஒரு புக் எழுதியிருக்காரே சார். அந்த புக் இருக்கே சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆனா அப்படி ஒரு புக் எழுதியிருக்காரு தான். போப் என்ன பண்ணியிருக்காரு? ஜி ஓப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 1886ல என்ன எழுதியிருக்காரு? த சாக்ரட் குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. பட் அவன் கொஸ்டின்ல கேட்கறது தெளிவா பாருங்க, என்ன மென்ஷன் பண்ணி கேட்கிறான்? உன்னதமான தூய்மையான மனித சிந்தனையின் தொகுதியே திருக்குறள் எனும் எம் ஏரியலினுடைய கருத்தை அடிப்படையாக கொண்டு அப்படின்னு கொடுத்துருக்கான். அடியொற்றி திருக்குறளை தமிழர் வேதம்னு சொல்லி சொன்னது யாரு? இவரோட கருத்தை பேஸ் பண்ணி இப்படி சொன்னது யாருன்னு கேட்டிருக்கான். அதுதான் ஆன்சர் மகாத்மா காந்தின்னு கொடுத்துருக்கான். நமக்கான இதுக்கான சோர்ஸ் வந்து நம்ம என்னது இன்னும் தேடிட்டு இருக்கோம். இது கரெக்டா நம்மளால இன்னும் எடுக்க முடியல. ஸோ ப்ராசஸ்ல இருக்கு, கிடைச்சதுன்னா நம்ம கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு 5 கொஸ்டின் நம்மளால கண்டிப்பா என்ன பண்ண முடியும்? நம்மளால வாங்க முடியும். மற்ற கொஸ்டின்லாம் என்னதான் 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் சொன்னாலும் ரியாலிட்டியை பேசணும் இல்லைங்களா? ஸோ நமக்கு ப்ரூஃப், அதுக்கான ப்ரூஃப் ரெடி ஆயிட்டு இருக்கு. மேலும் கிடைச்சா உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எல்லாருமே யாராவது அவங்க பண்ணுவாங்க இவங்க பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது கரெக்டோ, கண்டிப்பா உங்களுக்கு எது ப்ரூஃப் இருக்கோ அதுக்கு நீங்க அப்லோட் பண்ணி என்ன பண்ணுங்க? கிளைம் பண்ணுங்க. சொல்ற விஷயங்கள் புரியுதா? ஸோ ப்ரூஃப் வீடியோ நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருக்கு. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணி ப்ரூஃப் பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டோட பிடிஎஃபாக தான் இருக்கும். நீங்கள் எந்த கொஸ்டின் அப்ளை பண்ண போறீங்களோ அதை நீட்டாக கிராப் பண்ணி அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேவா? ஸோ அடுத்த டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு அப்டேட்டு. டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, கவனிங்க, இது இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸு, டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் டெட் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ நம்ம சேனலில் அடுத்து
சயின்ஸ் கிளாஸஸ் போக போது டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் பெருசாக சயின்ஸை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை, ஆமா தானே? ஸோ 5 கொஸ்டின் தான் வருது, அதுலேயும் ஒரு 2 கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸில், அதாவது இட் மீன்ஸ் வெளியில் ஸ்கூல் புக்கோட தாண்டி வந்துருது. அப்படின்றதுனால சயின்ஸ் ஒரு பெரிய பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. பட் 2ல இருந்து 3 கொஸ்டின் நமக்கு ஸ்கூல் புக்ல இருந்து தான் வருது. ஓகேங்களா? ஸ்கூல் புக் தெளிவாக இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டினை அடிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேர் ஆசிலேஷன்ல இருப்போம், ஒரு டிராவல் பண்ணிட்டு இருப்போம், ஒரு கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும். அப்படி இருக்கிறப்போ நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம சேனல்ல இனிமேல் ரெகுலரா என்ன ஆகும், ஒரு 2 லெசன் 10th இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ 2 லெசன் சயின்ஸ் லெசன் வரப்போகுது. ஸோ அந்த லெசன் என்ன பண்ணுங்க, தவறாம நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கிற டைம்லயும் ஒன்று படிச்ச மாதிரி ஆயிடும். ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் புக்ல இருந்துச்சுன்னா அதை உங்களால எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஒரு கொஸ்டின் இருந்தாலும் நமக்கு சேஃப் தானே, ஆமா தானே? ஸோ எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிஎன் அண்ட் டெட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக தான் எக்ஸ்க்ளூசிவா இந்த விஷயங்கள் எடுக்க போறோம். ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா சயின்ஸ் எஸ்ஐக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அண்ட் டெட் பேப்பர் படிக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தெரியும். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஆல்.